ஒண்ணும் இல்ல சண்முகம். வீட்டுக்கு பின்னால கிணறு ஒண்ணு வெட்டலான்னு இருக்கேன். அந்த இடம் ஒரே பாறையா இருக்கு. வெடி வச்சு தகர்த்தாதான் கிணறு வெட்ட முடியும். அதுக்குதான் உன்னை வர சொன்னேன். பாறைக்கு வெடி வைக்க கூப்பிட்டீங்களா? செஞ்சிடலாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பெருசா 2 வெடி வேணும். உன்கிட்ட இருக்குல்ல? இருக்குமா, கையோட கொண்டு வந்திருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க காட்டு. அம்மா, எங்க வைக்கணும்னு சொல்லுங்க, இப்ப உடனே வச்சிடுறேன். அது சண்முகம், நாளைக்கு தான் கிணறு வெட்டணும். அதனால வெடியை மட்டும் கொடுத்துட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. நான் இருந்து வெடி வச்சாதான் சரியா வரும், இல்லைன்னா ரொம்ப ஆபத்தாயிருமா. சண்முகம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த வெடிக்கு உன்னால டைமர் செட் பண்ண முடியும்ல? செட் பண்ணலாமா? அப்புறம் என்ன, டைமரை செட் பண்ணி எப்படி ஆபரேட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போ. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அம்மா, வெடி விஷயத்துல ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாமா. பலத்த சேதாரம் ஏற்படும், ஏன் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படுமா. அப்புறம் எனக்கு தானமா பிரச்சனை. சண்முகம், நீ பயப்படுற மாதிரி எல்லாம் இங்க எதுவுமே நடக்காது. இப்ப உடனே வெடி வைனா எப்படி? என்னால முடியாது, எனக்கு வேற வேலைங்கெல்லாம் இருக்கு. அப்புறமா தான் வெடி வைக்க முடியும். அதனால நீ குடுத்துட்டு போ, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அம்மா, நீங்க தைரியமா சொன்னாலும் எனக்கு பயமாதாமா இருக்கு. இப்ப வேணானாலும் பரவாயில்லம்மா. நீங்க எப்ப வெடி வைக்கணும்னு சொல்றீங்களோ அப்ப சொல்லி அனுப்புங்க, நானே வந்து வச்சு விடுறேன். ஏன் சண்முகம் இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிற? நீ குடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றல. சண்முகம், ஏன் தயங்குற? நாங்க என்ன கொலை பண்றதுக்கா கேக்குறோம்? கிணறு வெட்ட தானே கேக்குறோம். அது சித்தப்பா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? இப்ப எதுக்கு தேவையில்லாம கொலகலன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துட போகுது. அம்மா, கொடுக்கறத பத்தி ஒண்ணு இல்லம்மா. நீங்க அத ரொம்ப கவனமா கையாளணும், இல்லைன்னா பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிருமா. அதுவும் இல்லாம வெடிக்கும் போது ஏதாவது எசக்கு பசக்கு ஆயிடுச்சுன்னா போலீஸ்ல வெடிமருந்து கொடுத்ததுக்காக நான் தாமா மாட்டுவேன். நான் புள்ளக்குட்டிக்காரம்மா, என்னைய விட்டுருங்கம்மா. அட, நீ என்ன சண்முகம் ஓவரா கற்பனை பண்ணி பயப்படுற? வெடி மருந்த கவனமா ஹேண்டில் பண்ணுங்கிறது எங்களுக்கு தெரியாதா என்ன? நீ கவலைப்படாம போ, எந்த பிரச்சனையும் வராது. சண்முகம், யோசிக்காத, குடுத்துட்டு போ. अस्मद्वधाय विद्महे वासकस्ताय धीमहि तन्नो सूर्यः प्रचोदयात् स्वाहा। ओम तत्तद्वधाय विद्महे हेमरूपाय धीमहि. யாக பூஜை நல்லபடியா முடிஞ்சா அடுத்து கும்பாபிஷேகத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சிட வேண்டியதான். ஆத்த அருளால அதுவும் நல்லபடியா நடக்கும். நம்ம கவலையெல்லாம் தீர்ந்து ஒரே சந்தோஷமா இருக்க போகுது. ओम गजद्वधाय विद्महे सुगताय धीमहि तन्नो प्रचोदयात् स्वाहा। சார், என் குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? நான் பூஜை பொருள் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க, அழமாட்டா? அழமாட்டா. சரி, உன் பேர் என்ன? ओम वृषभध्वजाय विद्महे गणेशाय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् स्वाहा। ओम अस्मद्वधाय विद्महे धनुर्धराय धीमहि तन्नो शुक्रः प्रचोदयात् स्वाहा। ओम आदित्याय शोभाय मंगलाय बुधाय च गुरुशुक्रहरीश्वराय राघवे केतवे नमो नमः स्वाहा। ओम जलबिंबाय विद्महे नीलपुरुषाय धीमहि तन्नो वर्णः प्रचोदयात् स्वाहा। ओम ராஜா, இது யார் குழந்தை? அது ஒருத்தங்க பூஜை சாமான் வாங்க போறேன், குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு கொடுத்துட்டு போனான். நல்லா இருக்கால, கியூட்டா இருக்கா. உன்னை இந்த குழந்தையோட பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம இந்த குழந்தையோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? செல்ஃபியா? அதெல்லாம் வேண்டாம். இந்த குழந்தைய பாக்குறப்போ எனக்கு ஒரு செல்ஃபி எடுக்கணும் போல தோணுது. வா, கூட நில்ல. அவங்க அம்மா பார்த்தாங்கன்னா எதனா சொல்ல போறாங்க. அவங்க அம்மா வரும்போது நான் பேசிக்கிறேன், நீ வா.
ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. பாரு நல்லா இருக்குல்ல? என்னையா ரெண்டு பேரும் அந்த குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்க? அது குழந்தைய கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க கொடுத்தாங்க பாட்டி. அதான். அம்மாடி, இன்னும் 10 மாசத்துல நீ ஒரு பேரனை எனக்கு பெத்து கொடுக்கணும். அப்படியே அது என் பேரன் மாதிரியே இருக்கும். ஏன் பாட்டி, பேத்தியா இருந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? ஏன் கண்ணு, பேத்தியா இருந்தா ரொம்ப சந்தோஷம். பேரனோ பேத்தியோ பெத்து குடுறா கண்ணு, அவங்களுக்கும் இதே கோயில்ல மொட்டை அடிச்சு காது குத்துவோம். பாட்டி, உங்களுக்கு பேரம் பேத்தின்னு 2 குழந்தைய ஒரே பிரசவத்துல பெத்து தரேன். அப்படியா சொல்ற? அப்ப ரெட்டிப்பு மகிழ்ச்சி தான். உங்களதான் என்னால வளர்க்க முடியல, அந்த பாக்கியம் தான் எனக்கு கிடைக்காம போச்சு. என் கொள்ளு பேரை என் கொள்ளு பேத்திய வளர்க்குற பாக்கியமாவது எனக்கு கிடைக்குதே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணு. எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏய்யா, அவ மனசுல இருக்கிற ஆசையை தானே சொன்னா, அது என்னைக்கு இருந்தாலும் நடக்க தானே போகுது. அது சீக்கிரமே நடக்கணுங்கிறதா ஏன் ஆசையும். சரி சரி வாங்க அங்க போலாம்.